வீட்டிலேயே எப்படி கோனும் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமும் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டிஐஒய் தான், டக்குன்னு பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஆனால் ஐஸ்கிரீம் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே பண்ணுற மாதிரி இருக்கும். கோன் வந்து ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து சர்க்கரை வந்து 1/4 கப் எடுத்துக்கிறேன். 1/4 கப் சர்க்கரை வந்து நல்லா கேரமலைஸ்ட் ஆகணும். நல்லா கேரமலைஸ் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து அந்த பிரலைன் வந்து ரெடி பண்ண முடியும். சிம்லேயே வச்சு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா அந்த கேரமல் சாஸ் அப்படியே வீணாக போயிடும், செம்மையாக கசக்கும். ஸோ அதனால் லைட் ப்ரௌன் ஆகும்போது நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா வந்து கேரமலைஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லைனா வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. 1/4 கப் அளவு முந்திரியை பொடிச்சு வச்சுருக்கேன், 1-2 அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி வந்து அந்த கேரமலோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணுங்க பாருங்கள் தனியாக. இப்போ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் பார்ச்மெண்ட் பேப்பரில் வந்து இது போட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தட்டில் வந்து நெய் தடவிட்டு அது மேலே கூட இப்படி ஊற்றி எடுத்துக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இது ஒரு 5 மினிட்ஸில் நல்லா செட் ஆயிரும். அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீமுக்கு தேவையான விப்பிங் க்ரீம் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 240 ml ஆக்சுவலி 1 கப்புங்கிறது. ப்ரிஸ்டைன் இந்த ராயல் விப் டாப்பிங் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப நேரம் வந்து நம்மளுக்குலாம் கேக் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நேரம் உருகாமல் இருக்கும். நான் நிறைய விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிராண்ட் தான் என்னோடய ஃபேவரெட். இது வந்து 1 மினிட்டுக்கு நல்லா விப் பண்ணிக்கலாம். 1/4 கப் வந்து மில்க் மேட் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்லேயும் செஞ்சுக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கின மில்க் மேட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பால் நல்லா சுண்டை காய்ச்சி சர்க்கரை கொஞ்சம் போட்டிங்கன்னா மில்க் மேட் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். மில்க் மேட் போட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம்னால நான் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன். நான் எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணல, ஏன்னா இப்போல்லாம் எசன்ஸ்லேயே கலர் வந்துடுது. ஸோ அதனால் நான் வந்து கலர் வந்து ஆட் பண்ணலை. பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ்லேயே இருக்க கலரோடு விட்டுட்டேன். இப்போ கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து பிரலைன் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரில் போட்டிங்கன்னா ஒட்டாமல் அப்படியே நீட்டாக இருக்கும். இப்போ பிரலைனை வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து உடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ஐஸ்கிரீம் மேலே அந்த டாப்பிங்ஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீமோடு கலந்து சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 1-2 உடச்சி எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு பிரலைன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமோட. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா சைடும் ஈவனாக படுற மாதிரி. ஏன்னா அப்பப்போ கடித்து சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் வந்து அந்த பட்டர்ஸ்காட்ச் ஃபீல் இருக்கும். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நான் வந்து இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை வந்து மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு மேலே இந்த பிரலைன் கொஞ்சம் போட்டுட்டு ஏர்டைட் பண்ணிடுறேன். ஏர்டைட் பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த கண்டெய்னரில் போட்டால் தான் நல்லா ஃப்ரீஸ் ஆகி நல்லா டேஸ்ட் இருக்கும். வந்து ஓவர் நைட் அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க. இது மாதிரி எனக்கு வந்து 2 பாக்ஸ் வந்துச்சு. இன்னொரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயும் இந்த மாதிரி போட்டுட்டு நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். ஓவர் நைட் அப்படி இல்லைன்னா குறைஞ்சது 8 மணி நேரம் அப்படியே ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து வேஃபர் அந்த கோன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பவுடர் சுகர் 1/2 கப் எடுத்திருக்கேன். மைதா 3/4 கப்ஸ் எடுத்திருக்கேன். பால் வந்து 1/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் தான். வெண்ணிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன். ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் யூஸ் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த பவுடர் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. ரொம்ப திக்காக இருந்தால் மேபி நீங்கள் கொஞ்சமாக பாலோ தண்ணியோ ஆட் பண்ணிக்கலாம். இதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ தோசைக்கல் வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அதை ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேஃபர் வந்து நல்லா கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் மொத்தமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்டாயிரும், கடித்து சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் தோசைக்கல் வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. எவ்வளோக்குள்ள மெலிசாக நல்லா திரட்ட முடியுமோ எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு
அதுக்கப்புறம் தோசைக்கல்லை சிம்லேயே வச்சுருங்க. இது கரெக்டாக எனக்கு வந்து 5 to 6 மினிட்ஸ் ஆச்சு இந்த ஒரு வேஃபர் செய்கிறதுக்கு மட்டும். ஏன்னா சிம்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் தோசைக்கல் ஆறுனதுக்கப்புறம் தான் மறுபடியும் இன்னொரு வேஃபர் போடணும். நான்ஸ்டிக்கில் போட்டு பார்த்தேன், அந்த அளவுக்கு எனக்கு வரல. அதனால் தோசைக்கல்லில் போட்டு அதுதான் பர்ஃபெக்டாக வந்துச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனால் தான் கிறிஸ்பியாக வரும். ஸோ ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்பி போடணும். இல்லைனா கிறிஸ்பியாக இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி பக்கத்தில் உடனே ஒரு டவல் வச்சுக்கோங்க. ஒரு காட்டன் டவலோ ஏதோ ஒரு டவல், கிச்சன் டவல் ஒன்று வச்சுக்கிட்டு டக்குன்னு அந்த கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும். டக்குன்னு அந்த கோன் ஷேப்புக்கு அழகாக நீங்கள் வந்து மடித்து எடுத்துருங்க. இது வந்து ஆக்சுவலி கோன் மேக்கர்லாம் வச்சு இது யூஸ் பண்ணுவாங்க. இது சும்மா கையிலே நான் பண்ணுறேன், வீட்டில் பண்ணுறதுனால. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான கோன் வந்து ரெடி ஆகிடும். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு பிடிச்சிருங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்ட அப்படியே பிடிச்சிருந்திங்கன்னா அப்படியே செட் ஆகிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற கோன் மாதிரியே இருக்கும் டேஸ்ட் வைஸ். ஆனால் நீங்கள் எவ்வளோக்குள்ள மெலிசாக அந்த கோனை வந்து திரட்டுறதுல தான் இருக்குது. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மொத்தமாக நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கடிச்சு சாப்பிட நல்லா இருக்காது. கோன் ஷேப்லாம் வரும், ஆனால் மொத்தமாக இருக்கும். கொஞ்சம் வீட்டில் பண்ணுறதுனால அந்த வேஃபர் மேக்கர், கோன் மேக்கர்லாம் இல்லாமல் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோன் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலே பண்ணது சூப்பராக. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த கோன் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமும் ரெடி ஆகிடுக்கும். இது வந்து தனியாக ஒரு கிளாஸில் இந்த நான் சொன்ன குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 to 6 கோன்ஸ் வரைக்கும் கரெக்டாக வரும். அதில் சாக்லேட்டில் டிப் பண்ணுறதுக்காக டார்க் சாக்லேட்ஸ் வந்து கொஞ்சமாக மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன் டபுள் பாயிலிங் மெத்தடில். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்ச ஓவர் நைட் வச்சுருந்த அந்த ஐஸ்கிரீம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா செட் ஆகிடுக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இதை வந்து அழகாக ஸ்கூப் பண்ணி எடுக்கலாம். இருந்தாலும் நம்ம கோனுக்குள்ளே ஃபில் பண்ணுறதுனால நான் வந்து ஒரு பைப்பிங் பேக் போட்டு அதுக்குள்ளே வந்து நான் அந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும், உள்ளே லாஸ்ட் வரைக்கும் போகும். கோன் இந்த மாதிரி சாக்லேட்ஸில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து நான் உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு கடையில் சாப்பிட்ற ஃபீல் மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். ஹோம்மேடு வந்து எப்போதுமே பெஸ்ட்டு தான். நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிடுவோம். ஆனால் கடையில் வந்து முன்னாடியே செஞ்சு வச்சுருவாங்க. மேலே அழகாக ட்ரிசில் பண்ணிக்கோங்க. அழகாக மேலே கொஞ்சமாக ப்ரலைன் யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான பட்டர்ஸ்காட்ச் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.